அடைச்சி நீயா பையா கோச்சியாதானத்தா போ சொல்ல கொஞ்சம் மரியாதையோட போமேன்னு தான் அடைச்சப்போ ராஜா ஜானி ராஜா 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 மேல அப்பா குரு குரு உன்னை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு சிஷ்ய பிள்ளைங்களா வந்துக்கிறாங்க குரு காணிக்க அப்ப கட்டிக்கின அவங்கிட்ட சுட சுட அடிச்சது சாமாரி வெறும் குங்கும பொட்டலமா வச்சுக்கிறான் உள்ள போறவன் தானே ஜாஸ்தி இருக்காது மாலை எடுங்கப்பா குரு குரு உனக்காக ஒரு வாரம் ஓவர் டைம் செஞ்சு இத்தனை பர்ச சேர்த்து பர்சு மாலை கொண்டாந்துக்கிறோம் போட்டுக்கப்பா போட்டுக்கப்பா கொஞ்ச நாளை நான் இல்லன்னா எல்லாரும் சோம்பேறி ஆயிடுவீங்களா இவ்வளவுதான் நான் கட்சிது என்னப்பா செய்ய இப்ப எவன்பா பர்சு கொண்டாடுறான் அவன் சில்லறையாளின்னு வந்துடுறான் கடைக்கு போறவன் கூட கணக்குல வாங்கிக்கிறானே ஓடி அக்கா அடி என்னாகாது 25வது தடவையா உள்ள போயிட்டு வெளியில வந்து வெள்ளி விழா கொண்டாடி இருக்க 4 பேர் கண்ணு படாது ஜேப்படி பட்டாலும் படலாம் கண்ணடி மட்டும் படக்கூடாது இப்பயே எப்படின்றீங்களா கோல்டன் ஜூப்ளி கொண்டாட்டா என்ன சில்வர் ஜூப்ளிக்கு பர்ஸ் மாலை கோல்டன் ஜூப்ளிக்கு சூட் கேஸ் மாலை போட்டு ஊர்வலமே வரலாம்பா நீ வா நம்ம போலாம் என்ன அது புச்சா இது காலையில சர்ச்சாண்ட போயிருந்தேன் கடவுளா பார்த்து கொடுத்துதுன்ற சரி சரி போற வழியில தொழில பாக்காம நேரா வீட்டுக்கு போகணும் நான் மார்க்கெட் போயிட்டு வரேன் சௌக்கியமா இருக்கேன் சிகரெட் கூட நம்ம சிகரெட் 1000 ரூபாய் என்னயா உள்ள போயிட்டு வரது லொடுக்கு 50 பைசா ஏத்துக்கா பாத்தியாடா நான் இல்லன்னா விலைவாசி எல்லாம் ஏறி போடுது சும்மா பேசிக்கினே இருக்காத நீ புடிச்சு முடிக்கிறதுக்குள்ள இன்னும் விலை ஏறிடும் பாக்கெட் எல்லாம் வானாப்பா ஒரே ஒரு சிகரெட் கூட போதும் என்ன விலையாருன்னா என்ன நமக்கு தான் கடவுள் வழி காட்டினே இருக்கிறாரு காட்டுறாரு பார் அரிப்படுத்துச்சுல அப்புறம் என்ன 4 பாக்கெட் எடுத்து வை குழந்தைங்கன்னா எனக்கு உசுரு என்ன குரு வசூல் எப்படி என்னடா அது 40 ரூபாய் தான் இருக்குது சுத்த கஞ்ச பையனா இருப்போம் போல இருக்குது தேவன் ஐயா சாப்பிட்டு 4 நாளாச்சுங்கய்யா ஏதாவது தர்மம் பண்ணுங்கய்யா இந்த மாதிரிலாம் பிச்சை எடுக்காத எங்களை மாதிரி உழைச்சு பழகணும் சரிதா வச்சுப்போ சாவி நீங்க நல்லா இருக்கணும் எங்களையா வாழ்த்துறேன் அது ஐஸ்கிரீம் துண்டாரு அவரை வாழ்த்து போ சாவி சாவி நீங்க நல்லா இருக்கணும் சாவி நான் ஒண்ணும் போடலையே என்னையே வாழ்த்துறேன் இல்ல உங்க சார்பில் நான் தான் போட்டேன் இந்த உங்க பர்ஸ் புண்ணிய சேரம் வச்சுக்கா போலீஸ் இப்ப கத்துவே நீ அப்ப வாரிக்க குரு எங்களுக்கு வன்முறை எல்லாம் பிடிக்காதியா வா பாவி இப்ப பார்த்து பயந்துட்டானே அப்பவே சொல்லுறேன் ஒன்னும் உதைக்கணும் வேணும் என்னப்பா அது ஏன்னா மட்டும் 5 ரூபாய் தாராளமா தூக்கி கொடுக்குற அதான்பா அதுல கடிக்கிற புண்ணியத்துல காணாத போனேங்க அண்ணாத்த கடிக்க மாட்டாரான் தான் ஜானி என்னவாப்பா அவர் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும் அவ்வளவுதான் எனக்கு வேண்டியது Everything all right? Perfectly all right. Thank you. I see. அப்படியா? Okay sir. Excuse me please. என்னையா? Yes. உங்களை நான் பர்சனல் சர்ச் பண்ணணும். What? நீங்க டைமண்ட்ஸ் கடத்திட்டு போறதா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. I see. Satisfied? ஒண்ணு இல்லையே. Before searching anybody, why don't you people make sure that the information is correct?
என் டைத்தையும் வேஸ்ட் பண்ணி உங்க டைத்தையும் வேஸ்ட். இத பாத்தீங்களா சார்? ஷேவிங் கிரீம். இதுக்குள்ள நான் வைரத்தை கொண்டு வந்திருக்கேனா நீ பார்க்கலையே. நல்லா பாருங்க. கம் ஆன். see see see. I'm sorry sir. It's all right. சார் உங்க பர்ஃபியூம். I don't want it. வெல்கம் சார். Hello Gopi, how are you? ஃபைன் சார். உங்களுக்காக சில கஸ்டமர்ஸ் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆபீஸ்ல பாபா ஷேக் வெயிட் பண்றாரு. Baba Sheikh. Salam alaikum. वालेकुम सलाम शंकर भाई. How are you? How are you? बहुत अच्छा बहुत अच्छा. बैठो 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 बैठो. शुक्रिया शुक्रिया. என்ன பாபா ஷேக், எப்படி இருக்கீங்க? அரே சங்கர் இருக்கும் போது நம்மளுக்கு என்ன பயம்? நம்ம துபாய் கப்பல் அடுத்த மாசம் வரான். அதுல தங்கம் வரான். நம்ம சங்கர் பாய் போய் கலெக்ட் பண்றான். விக்கிறவங்க அவங்க, வாங்குறவங்க நீங்க. நடுவுல நான் எதுக்கு? அரே எல்லாம் விக்கிற பாட்டி சொல்லுது சங்கர் தான் சேஃப்டின்னு. அதேதான் நம்மளும் சொல்றான். அது சரி ஷேக், இந்த தொழில்ல என் உயிருக்கு சேஃப்டி இல்லையே. அரே நல்லா இருக்குது, எல்லாம் நல்லா நடக்கும். உங்க சேஃப்டிக்கு எவ்வளவு வேணுமோ ஷேக் தரான். தேங்க்யூ கோபி சார். ரிஸ்க்கு தகுந்த மாதிரி வேலை பேசு. ரைட் சார். ஆல் தி பெஸ்ட். இன்ஷா அல்லாஹ். ஹலோ மிஸ்டர் ஜக்மோகன். ஹலோ சங்கர். 20,000 வாட்சஸ் கேட்டிருந்தேனே, என்னாச்சு? ஹாங்காங்ல கப்பல் ஏறியாச்சு. நெக்ஸ்ட் வீக்கே வந்துரும். தேங்க்யூ. ஓ ரஞ்சித். என்ன ரஞ்சித் தனியா இருக்க? மற்றவங்க பிசினஸ் பேசும்போது நான் எப்பவுமே தலையிடுறது இல்ல. என் பிசினஸ் எல்லாம் ஓவர். ஐ ஆம் அட் யுவர் சர்வீஸ். வெரி குட். என் வேலையெல்லாம் முடிஞ்சாச்சா? நீ கேட்ட வைரங்களை கொண்டு வந்திருக்கேன். எங்க? Fantastic, lovely, marvelous, fabulous. கண்ணாடிக்குள்ளேயே இவ்வளவு வைரத்தை கொண்டு வந்திருக்கியே. கடத்தல்காரங்க ரொம்ப பேர் உங்ககிட்ட பாடம் கத்துக்கணும். கஸ்டம்ஸ் ஆபீசர் கழுகு மாதிரி கவனிச்சுக்கிட்டு இருக்க இந்த காலத்துல உன் மேல அவங்க சந்தேகப்பட்டிருந்தா? ரஞ்சித், இந்த இருந்தாங்கிற வார்த்தை ஒவ்வொருத்தரும் எங்கேயோ கொண்டு போயிடுது. அம்மா சாகாம இருந்தா, தம்பி பிரியாம இருந்தா, ரொட்டிய நான் திருடாம இருந்தா, பாத்தியார் என்ன மாத்தாம இருந்தா, நீயும் நானும் இங்க பேரம் பேசிட்டு இருக்க மாட்டோம். இந்த இருந்தாலும் ஆனாலும் வார்த்தைக்கு அழகு தரலாம், ஆனா வாழ்க்கைக்கு அழகு தரதில்லை. ஓகே, நம்ம டீல் முடிஞ்சு போச்சு. கோபி கிட்ட பணத்தை கொடுத்து. குட் டே, பாய். ஆனா சாரிமா, இன்னைக்கு வர முடியாது. நாளைக்கு போலாமே. இல்ல இல்ல, எனி மூமெண்ட் அவர் வந்துருவாரு. நான் அவர்தான் அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஏன் புதுசா கல்யாணமா இருந்தா தான் அப்படி எல்லாம் இருக்கணுமா? இந்த பாரு, மனசுக்கு பிடிச்ச கணவர் வாச்சாருன்னா தினம் தினம் கல்யாணம் தான். வந்துட்டீங்களா? ஓடி வந்திருக்கேன். கமலா, நான் இப்ப கொஞ்சம் பிஸியா இருப்பேன், அப்புறம் போன் பண்ணு. என்னங்க இது உங்களுக்கு பிரார்த்தனையா? எவ்வளவுதான் என்ன தூக்கிட்டு நடக்க போறீங்க? பிரார்த்தனை தான் பெட்ரூம் வரைக்கும். இதுல ஒண்ணும் குறைச்சல்ல. பொண்டாட்டி வீட்டுல எப்படி இருக்கிறா, ஏதா இருக்கிறா? ஒரு லெட்டராவது போட்டீங்களா? கங்கா, போற பிசினஸ்ல நைட் அண்ட் டே எத்தனையோ பேரை சந்திக்க வேண்டியிருக்கு. அப்படி என்ன பெரிய பிசினஸ் பொண்டாட்டி மறக்க சொல்ற பிசினஸ்? ஆபீஸ் உள்ளூர்ல, பிசினஸ் எங்கேயோ ஹாங்காங்ல, துபாயில. அப்படி எதுக்கு அங்க சம்பாதிக்கணும்? இருக்கிறதோ 2 வயிறு. கணக்குக்கு தான் 2 வயிறு. ஆனா எனக்காக எத்தனையோ வயிறுங்க காத்துட்டு இருக்கு. கங்கா, சாகுற வரைக்கும் ஆலமரம் மாதிரி இருக்கணும், செத்தப்புறம் சந்தன மரம் ஆயிடணும். அப்பதான் எப்பவுமே மனம் இருக்கும். அடட, இந்தா இது உனக்கு. ரொம்ப தேங்க்ஸ். எங்க போனாலும் என்ன மறக்காம எனக்கா ஒரு gift வாங்கிட்டு வந்துறீங்களே. எங்க போனாலும் உன் நினைவு எனக்கு இருக்கிறதுனாலதான். பியூட்டிஃபுல் ஷாட். பிடிச்சிருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. என்ன விலை கொடுத்தீங்க? ஆமா, பெரிய வேலை. நீ இன்கம் டாக்ஸ் ஆபீஸா? கங்கா, ஹாங்காங்ல ஒரு ஞாபக மத்திய ஆசாமியை சந்திச்சேன். நான் என் கண்ணு முன்னாலேயே பாத்துட்டு இருக்கிறேனே. யார சொல்ற? இப்படி கேர்லெஸ்ஸா
பர்ஸ தூக்கி போட்டிருக்கீங்களே, இதுக்குள்ள நீங்க உயிருக்குயிரா மதிக்கிற உங்க தம்பியோட போட்டோ இருக்குதுல்ல? யூ ஆர் கரெக்ட் கங்கா. பட் இந்த போட்டோ என்னை விட்டு பிரியாது. நானும் இந்த போட்டோ விட்டு பிரிய மாட்டேன். என்னைக்காவது ஒரு நாளைக்கு என் தம்பியை நான் சந்திப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. என்னுடைய பிரார்த்தனை எல்லாம் எங்க இருந்தாலும் அவன் நல்லா இருக்கணும். என்ன ராஜா, எங்க புறப்பட்ட? நான் கண்ணி போ சொல்லவா, கோயிலுக்கு தானே போய் நிக்கிறேன். என்னடா ஹோட்டலாம் புதுசா இருக்குது, எங்க அடிச்ச? எங்க அடிப்பாங்க? தை கடையில தான் அடிப்பாங்க. இந்த பார் கோயிலுக்கு வசதி என்ன நான் செட்டப் பண்ணு. என்னடா உள்ள ஒரு காயலாம் கடையே வச்சிருக்க? காயலாம் கடையிலக்கா கத்திரி, பிளேடு, பின்னு, பிலிம் துண்டு. அது எதுக்குடா? ஃபாரின் போட்டெல்லாம் திறக்கலாமா? தொழிலுக்கு தோதா எல்லாம் பண்ணி வச்சிருக்கியா? நான் இப்ப கொஞ்சம் அப்புல போய் நிக்கிறேனே. நீ அப்புல போவியோ அதுக்கு அப்பாலையும் போவியோ, நான் என் ஸ்கூலை இழுத்து மூடிட்டேன்ப்பா. ஏக்கா இப்ப லேட்டஸ்டா பிறக்கிற பிள்ளைங்க எல்லாம் ஆபரேஷன்லயே பிறக்குதா? அது அதுக்கு கத்திரினா ஆரம்பத்திலே தெரிஞ்சு போகுது. அப்புறம் நம்ம என்ன புதுசா சொல்லி கொடுக்கறது? சக்கரான வார்த்தை. இப்ப இன்னொன்னு என்னன்னு பார்த்தேன்னா, ஃபேஷன் சொல்லின்னு கண்ட இடத்துல பாக்கெட் வச்சு தச்சு விட்டுறானுங்களா? பார்ட்டி பணத்தோட வர சொல்லு, எங்க கை வைக்கிறதுன்னு தெரியல. ஒரே டிபிகல். கவலைப்படாதே, ஏண்டா இப்பதான் ஒரு ஆளை பார்த்தேன். அவன் பழைய இடத்துல பாக்கெட் வச்சுக்கிறான். எங்க இருக்கிறான்? படவாசல்ல இருக்கிறான். என்ன செஞ்சுக்கிறான்? பச்சை பிச்சு பிச்சு காட்டுறான். என்ன தெரியுது? பச்சை பச்சா தெரியுது. ஐயா நோட்டு கை துருதுருன்னு மனசு குருகுருன்னு குருவண்ட ஒரு வார்த்தை போட்டா அப்புறம் இஷ்டம். என்னடா இப்ப போலான்ற? பாய்டா கண்ணு. எவன் ஒருத்தன் அசால்ட்டா நோட்டை வெளியில காட்டானோ அது டிபிகல்ட்டியில கிடைச்ச பணம் இல்ல, துபாக்கூர்ல அடிச்சது. அலெக்ஸ் சலாம் போட்டுக்கணும். அடே என்னடா அங்கேயே தங்கிட்டா? ஏன்டா? வாழ்வே வச்சுமாக்கா. வாங்க வாங்க. தேங்க்யூ சார். கார்ல கொண்டு போய். எங்கடா பர்ஸ்? நான் நீ பர்ஸ் கொண்டு வரலீங்களா? என் பர்ஸ். எனக்கு எப்படிங்க தெரியா? நீ படிச்ச பள்ளிக்கூடத்துல ஏற்கனவே நான் ஹெட் மாஸ்டரா இருந்தவன். இதுல வெறும் பணம் மட்டும் இருந்திருந்தா தம்பி பொழைச்சு போட்டு விட்டுருப்பேன். ஆனா அதை விட ஒரு காஸ்ட்லி பொருள் இருக்கு. என் உயிர் போனதான் இந்த பர்ஸ் எங்கிருந்து எடுக்க முடியும். தொழில வேற எங்கேயாவது வச்சுக்க. நீயும் நம்ம ஜாதிகாரதான் தெரியாம அடிச்சுட்ட. ஆனா ஒண்ணு, உயிரோட இருக்கும் போது பர்ஸ் அடிக்க முடியாதுன்னு சொன்னேன்ல, நீ உயிரோட இருக்கும் போதே அடிச்சு காட்டுறேன் பர்ஸ. அப்படி அடிக்கல இந்த கைக்கு வட்டிக்கிறேன், மொட்டையும் அடிச்சுக்கிறேன். மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் பி ராஜா. கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, நான் வரேன். டாக்டர் நல்லா செக் பண்ணீங்களா? திடீர்னு மயக்கம்னா இது வரைக்கும் அப்படி சொன்னதே கிடையாது. என்ன கம்ப்ளைண்ட் டாக்டர்? கங்கா கூடிய சீக்கிரம் அம்மா ஆக போறா. தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ. கைய விடுறீங்களா? இதே மாதிரி கேஸ் 2 இடத்துல இருக்கு, நாங்க வேற போகணும். ஓகே டாக்டர், நான் வரேன். தேங்க்யூ. ஐயோ டாக்டர் இன்னும் போல. ஆமா, நீ என்கிட்ட எந்த விஷயத்தையும் மறைக்க மாட்டியே? இந்த விஷயத்தை பத்தி எனக்கே தெரியாதே. உனக்கு நிச்சயமா தெரியாது? எனக்கு ஒண்ணும் தெரியாதுப்பா. உண்மையா தெரியாது? நிச்சயமா தெரியாது. பிறக்க போறது சிங்கம். ஏடா எவனோ திருடான்னு கத்துறா, நீ ஏடா ஓடுற? அதானே. ஆமா, நீயே ஓடுன. அதோட நான் உணர்ச்சி வசப்பட்டேன். அது சரி, பேட்டால ஜேப்படிக்க வேண்டிய ஆளுங்களை இங்க இருக்கிறோம், வேற வேண்டாம் பூந்தது. குரு அங்க கவனி. சேனாம்பட்ட குரூப் ஏரியா தாண்டி வந்துக்கிறான் அந்த ஏகாம்பரம் பையன். நம்ம பேட்டையிலே தேட்ட போடுறானாவே. நீ வாமன கவனிக்கலாம். இருபா பாதிக்கப்பட்ட பார்ட்டி பர்சனாலிட்டியா நிக்குது.
டக்கர் பச்சை அதை கண்டுக்கலாம் வா. எப்படி எனக்கு கடைக்கு போறது இல்ல. பாப்பா என்ன நடந்தது? ஒரு ரவுடி பாப்பாவோட ஹேண்ட்பேக் அடிச்சிட்டு போயிட்டான். ஒத்துக்குப்பா குரு வராரு, ஒத்துக்குப்பா குரு வராரு, ஒத்துங்க. என்ன இது? ஒரு பொண்ணு தனியா ரோட்ல நின்னுட்டு ஹேண்ட்பேக் அடிச்சிட்டு போயிட்டான். என்ன நாடு இது? என்ன அரசாங்கம் இது? பொம்பளைங்க இந்த காலத்துல ஜில்லா ரோட்ல நடக்க முடியலீங்க. என்ன நாடு இது? என்ன அரசாங்கம் இது? இத பாருங்க, எங்க அக்கா பொண்ணு 32 வயசாகுது, இன்னும் கல்யாணம் ஆகலைங்க. நாடு இது? என்ன அரசாங்கம் இது? என்னங்கடா ஒருத்த பச்சை திருடின்னு போறான், நீங்க இன்னும் பேசிட்டே இருக்கிறீங்களா? உங்க அக்கா பொண்ணுக்கு 32 வயசான என்ன பண்றது? நாடுன்றியா? நீ தானே அந்த நாட்டுல இருக்கிற. கரெக்டா சொன்னீங்க சார். ஒத்து என்னோட பேசுறாங்க பாரு. என்னங்க கொஞ்ச நேரம் விட்டா மேடை போட்டு மீட்டிங்கே நடத்துறாரு போல இருக்க. சுத்த போர். அவளுக்கு போர் அடிக்குதா? போ நிக்காத. இந்த பாருங்க, நான் உங்களை குழப்ப மாட்டேன், தெளிவா சுருக்கமா கேக்குறேன், பதில் சொல்லுங்க. கழுத்துல காஸ்ட்லி நெக்லஸோட தன்னந்தனியா, கையில ஹேண்ட் பேக்கோட, அதுல துட்டியும் வச்சுக்கின்னு, கன்னி பொண்ணு, சின்னஞ்சீரிசு, ஆம்பளை சொன்னி இல்லாம பார்த்துல இந்த மாதிரி அத்வானமா தேவலாம் போல இருக்கு. அந்தாளா கூப்பிட்டுமா? ஓய் வேணாங்களா? சரி, கன்னி பொண்ணு தன்னந்தனியா. போலீஸ் ஸ்டேஷன் வழி சொல்லுங்க, அது போதும். போலீஸா? போலீஸே நம்ம போற வழிதான் ஃபாலோ பண்ணுது. யார் சார் நீங்க? நானா தண்டியார்பேட்டில இருந்து தாமரம் வரல, நான் யாருன்னு கேட்டா தெரியும். ஓ, எலக்ட்ரிக் ட்ரெயினா? எக்ஸ்பிரஸ் ட்ரெயின், பேரு பிபி ராஜ். பிபியா? பிபினா ஓ, பாப்புலர் பர்சனா? பேட்டை பிசா பிபி. இந்த பேட்டையிலே நான் தான் பெரிய ஆளு. இந்த பேட்டையில யார் வீட்டுல என்ன காணாத போனாலும் என்னதான் வந்து கேட்பாங்க. ஒரு நம்பிக்கை தான். என்னடா ராஜா, உனக்கு ஏதாவது தெரியுமா அது உனக்கு அப்படின்னு வந்து என்ன கேட்பாங்க. இப்ப உங்க பர்ஸ் கூட காணாத போச்சு இல்ல, அது கூட திருப்பி கொடுன்னு தான் நினைச்சேன். நினைக்கிறத முடிவே எடுத்துட்டேன். உங்க அட்ரஸ் என்னங்க? இப்போ அட்ரஸ் வந்து இது பிளாட்ஃபார்ம் ஒரிஜினல் அட்ரஸ் சொல்லுங்க. சவேரா ஹோட்டல், ரூம் நம்பர் 45. 45. எவ்வளவு துட்டு விட்டீங்க? 2000 ரூபாய். சரி, கவலி விடுங்க. 6 மணிக்கு கரெக்டா உங்க பர்ஸோட வந்து கலந்துக்கிறா. வேணும்னா இங்க எக்ஸ்ட்ரா ஒரு 4-5 பர்ஸ் கொண்டாடுறேன். அது வந்துங்க, நீங்க முந்தியதான் தொலைச்சிருந்தீங்கன்னா அதையும் சேர்த்து கொண்டாந்து கொடுப்பாரு. அதான் விட்டா எடுத்து கொடுத்துருவான் சிஷ்ய புள்ள. வரட்டுங்களா? வெயிட் பண்ணிட்டே இருப்பேன். கண்டிப்பா வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பா வந்து கலந்துக்கிறேன். மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் நண்பன் பி ராஜா. ஏரியா தாண்டி ஏகாம்பரம் பையன் வேலை காட்டி இருக்கான்னா அது அவனா செஞ்சது இல்லடா, அவனை உசுப்பி விட்டுருக்கான் அந்த ஊதுபத்தி மன்னாரு. யாருக்கா அந்த மன்னாரு? தேனாம்பேட்டை வாத்தியாரு. ஆரம்பத்துல இருந்தே அவன் எனக்கு ஒரு பேஜாரு. பட் அவனை கிருஷ்ணாம்பேட்டிக்கு அனுப்புறான் பார். காந்தி என்னடா சொல்லியிருக்காரு? அவர் சொல்ல நான் பொறுக்கலையே. அத்த விட ரிஷ்கா வேடு. அவன் டீல இன்னைக்கு நம்ம முடிக்கிறோம். குரல் குடு ராஜா. மன்னார் பையா, டாய் வெளிய வாடா, பெரியக்கா வந்துருக்குது. கோடம்பாக்கம் குரல் கொடுக்குது, கேட்டீங்களாடா? இல்லையா, வெளிய வர. இல்லுன்னா கேக்குறான். டாய் என்ன பாப்பா, நம்ம ஏரியாவுல குரல்? இவன் தாண்டா மன்னாரு. தலைய பாத்தியா? வெறும் மன்னார் இல்ல, தலை மன்னாரு. மன்னார் பையா, டிவிஷன் தாண்டி பைய தட்டினானே உன் பையன் ஏகாம்பரம். கிடைச்சது தட்டினா இதுல என்னங்கிற நீ? என்னன்றி ஏகாம்பரத்தை அனுப்புறியா? மேல ஏறி வரச்சுமா? சவாலா விடுற? நெஞ்சில மஞ்சா சோறு இருந்தா நேரம் மேலவா? உனக்கு மஞ்சா சோறு பாக்கணுமா? உன் நெஞ்சில இருந்து எடுத்து காட்டுறேன், இந்த வர. பவுனு, சிலுவை, குறுக்கானம், மார்க்கேசா, மார்க் போடுங்க. மீறினா மேலையை தூக்கிடுங்க. ஓகே?
தபாலி முள்ளியா நான் வரட்டுமா? ஐ என்னடா இது? செருப்பு. என்ன செருப்பு? பர்மா செருப்பு. என்ன நம்பரு? 5. வாங்கிக்கோ. 1 2 3 4 5. இது என்ன செருப்புடா? எங்க ஊர் செருப்பு. உங்க ஊர் எது? பர்மா. என்ன நம்பரு? 3 இல்லடா 5. ஐயோ 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 என்னையும் உன் கட்சியில சேர்த்துக்கேன். கட்சி மாதிரியா பஞ்சோந்தி.